மார்ச் 4 அன்று சென்செக்ஸ் 66.14 புள்ளிகள் அல்லது 0.90% உயர்ந்து 73,872.29 ஆகவும், நிப்டி 27.20 புள்ளிகள் அல்லது 0.12% உயர்ந்து 22,405.60 ஆகவும் இருந்தது. Top 5 gainers are NTPC, HDFC Life, Power Grid, ONGC, BPCL. Top 5 losers are Eicher Motors, JSW Steel, SBI Life, M&M Britannia. இப்போது தனிப்பட்ட பங்குகள் பற்றிய செய்திகளை பார்ப்போம். HCL நிறுவனத்தின் பங்குகள் 12.4% உயர்ந்தன. மாத சராசரி 4 கோடிக்கு எதிராக 24 கோடி பங்குகள் வர்த்தகம் செய்யப்பட்டன. HDFC Life Insurance பிற காப்பீட்டு பங்குகளுடன் இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் IRDAI முன்மொழியப்பட்ட சரணடைதல் மதிப்பை சீரமைப்பது குறித்து பரிசீலிக்க வாய்ப்புள்ளது என்று அறிக்கைகள் பரிந்துரைத்ததை அடுத்து 3% வரை உயர்ந்தது. MOL பிப்ரவரி மாதத்தில் உற்பத்தி 15% உயர்ந்ததாக மாங்கனீசு தாது சுரங்க நிறுவனம் கூறியதை அடுத்து மெயிலின் பங்குகள் 6.76% உயர்ந்தன. MOL பிப்ரவரி மாதத்தில் 1.51 லட்சம் டன் மாங்கனீசு தாதுவின் சிறந்த உற்பத்தியை அடைந்தது. இது ஆண்டுக்கு 15% அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் 1.56 லட்சம் டன் விற்பனை முந்தைய ஆண்டின் இதே மாதத்தை விட 18% அதிகரித்துள்ளது. ஐநாக்ஸ் வைண்ட் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் தலைகீழ் ஏலங்கள் குறித்த தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்து வருவதாகவும், சமீபத்திய காற்றாலை ஏலங்களில் குறைந்த சந்தா மற்றும் அதிக கட்டண கண்டுபிடிப்பின் விளைவாக அதை மீண்டும் கொண்டு வருவதை கருத்தில் கொண்டதாகவும் செய்திகள் வந்ததை அடுத்து ஐநாக்ஸ் விண்ட் மற்றும் சுஸ்லான் எனர்ஜி வீழ்ச்சியடைந்தன. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸ் வடக்கு பெங்களூருவில் 62 ஏக்கர் நிலப்பரப்பில் டவுன்ஷிப் திட்டத்தை உருவாக்குவதற்கான உறுதியான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாக நிறுவனம் அறிவித்ததை அடுத்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டீஸின் பங்குகள் 2.08% உயர்ந்தன. ஃபைனலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சூரிய சக்தியை வாங்குவதற்காக இந்துஜா ரெனியூவபிள்ஸ் ஒன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் இந்துஜா ரெனியூவபிள்ஸ் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றுடன் பங்கு கொள்முதல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக நிறுவனம் அறிவித்ததை அடுத்து ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்கு 1.54% சரிந்தது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 5250 கோடி ஒப்பந்தத்தை பெற்ற பிறகு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் 1.77% உயர்ந்தன. மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் மீது ஓவர்வேட் என்ற குறிச்சொல்லையும் வைத்தது. JSW ஸ்டீல் மற்றும் டாடா ஸ்டீல் பங்குகள் சரிந்தன. CLSA இரு நிறுவனங்களையும் ஓவர் பெர்ஃபார்ம் இருந்து செல் என்று தரமிறக்கியது மற்றும் தரகு நிறுவனங்கள் குறைந்த பரவல்கள் காரணமாக குறைந்த மார்ஜின்களை பெறும் என்று எதிர்பார்ப்பதால் அவற்றின் இலக்கு விலைகளை குறைத்தது. NTPC சிங்ரௌலி சூப்பர் தெர்மல் மின் திட்டம் ஸ்டேஜ் 3 திட்டத்திற்கு நிறுவனத்தின் வாரியம் ஒப்புதல் அளித்ததை அடுத்து NTPC பங்குகள் 3.69% உயர்ந்தன. இத்திட்டத்திற்கான தற்போதைய மதிப்பீடு 17,195.31 கோடி ரூபாய் ஆகும். SJVN குஜராத் உர்ஜா விகாஸ் நிகாம் நடத்திய கட்டண அடிப்படையிலான போட்டி ஏலத்தில் அதன் துணை நிறுவனமான SJVN கிரீன் எனர்ஜி 200 மெகாவாட் சூரிய மின் திட்டத்தை ஒரு யூனிட்டுக்கு ₹2.66 என்ற கட்டணத்தில் பெற்றதை அடுத்து SJVN பங்கு 1% உயர்ந்தது. சுலா வின்யார்ட்ஸ் லிமிடெட் நிறுவனம் தனது ஒயின் ஆலைகளுக்கு வெளியே தனது முதல் ருசிக்கும் அறை மற்றும் பாட்டில் கடையை நிறுவுவதன் மூலம் விரிவாக்கத்தை அறிவித்த பின்னர் அதன் பங்குகள் 1.26% உயர்ந்தன. டாடா மோட்டார்ஸ் பயணிகள் மற்றும் மின்சார வாகன பிரிவுகளில் கவனம் செலுத்துவதற்காக டாடா மோட்டார்ஸ் 2 தனித்தனி பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களாக பிரிக்க திட்டமிட்டுள்ளது. வணிக வாகன வணிகம் மற்றும் அது தொடர்பான முதலீடுகள் ஒரு நிறுவனத்திலும், மின்சார வாகனங்கள், ஜாகுவார் லேண்ட் ரோவர் மற்றும் தொடர்புடைய முதலீடுகள் உள்ளிட்ட பயணிகள் வாகன வணிகங்கள் மற்றொரு நிறுவனத்திலும் சுழற்றப்படும்.